வணக்கம் மன்னர் வேந்தே. காலை வணக்கம். வாரு மந்திரியாரே. அட, என்ன ஆச்சரியம், காலையிலே ஆலய தரிசனம் முடித்து விட்டீர்கள் போல இருக்கிறதே. ஆலய தரிசனமா? நெற்றியில் விபூதி குங்குமம் என காலையிலே ஜெகஜோதியாக இருக்கிறீர்களே மன்னா. அட, நீர் வேறு மந்திரியாரே. நானே பயந்து காய்ச்சலில் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறேன். காய்ச்சல்? தங்களை யாராவது விளையாட்டாக பயமுறுத்தி விட்டார்களா? நான் இப்போது கூறப்போவது நமக்குள் ரகசியமாக இருக்கட்டும். இந்த மந்திரியாரை நம்பி தாங்கள் ரகசியத்தை கூறலாம் வேந்தே. மந்திரியாரே, நேற்று இரவு நான் பேயை கண்டேன். என்ன பேயா? ஒருவேளை ஏதாவது திகில் பேய் திரைப்படம் பார்த்துவிட்டு தூங்கி இருப்பீர்கள் மன்னா, அதில் கனவு கண்டிருப்பீர்கள். இல்லை மந்திரியாரே, நான் சொல்வது உண்மை. நான் நிஜமாகவே பேயை பார்த்தேன். வாய்ப்பில்லையே. மன்னா, நேற்றிரவு பலமாக காற்று வீசியதா? காற்றில் படபடவென ஜன்னல்கள் அடித்துக் கொண்டதா? இல்லை மந்திரியாரே. அப்படியே காற்றில் மல்லிகை பூவாசம் ஜல் ஜல் என கொலுசு சத்தம் கேட்டிருக்குமே. ஐயோ, அதுவும் இல்லை மந்திரியாரே. என்னடா இது? திரைப்படங்களில் வரும் பேய் காட்சிகள் ஒன்றுமே வரவில்லை, ஆனால் மன்னர் பேய் பார்த்தேன் என்கிறாரே, அது எப்படி? அது மந்திரியாரே, நான் படுத்திருந்த போது கண்களை மூடியிருந்ததால் பேயை பார்க்கவில்லை, ஆனால் உணர்ந்தேன். எப்படி உணர்ந்தீர்கள்? அது நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கண்களை திறக்கவில்லை, அதனால் அது என் கை கால்களை அசைக்க முடியாதவாறு கட்டி போட்டு விட்டது. நான் கட்டுகளை முறிப்பதற்காக மிக பலமாக எனது கை கால்களை முயற்சி செய்தேன், ஆனால் முடியவில்லை. பிறகு என்னை அமுக்கி அப்படியே கொல்ல பார்த்தது அந்த பேய். உறக்கத்தில் கண்களை திறக்காமல் கட்டி போட்டது போன்று. ஓ, அதுதான் விஷயமா? மன்னா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று கூறுவார்களே, அப்படி ஆகிவிட்டதே. ஐயோ ஐயோ, இப்படி சரியான பயந்தாங்கொல்லியாக இருக்கிறீர்களே. தங்களை நம்பி இந்த நாட்டு மக்களும் நானும். ஐயோ ஐயோ. மந்திரியாரே, முதலில் சிரிப்பதை நிறுத்திவிட்டு விஷயம் என்னவென்று கூறும். தங்களுக்கு மட்டுமல்ல மன்னா, மனிதர்கள் உறங்கும் போது கை கால்களை அசைக்க முடியாத ஒரு நிலை வரும்போது தாங்கள் கட்டப்பட்டது போன்ற ஒரு உணர்வு எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கும். நம்மை போட்டு அமுக்குவது போன்ற ஒரு உணர்வும் ஏற்பட்டிருக்கும். உடனே பலரும் தங்களை போன்ற பேய்தான் ஆவிதான் என்று புலம்புவார்கள். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்கிறது. நாம் உறங்கும் போது நமது மூளை மட்டும் விழித்திருக்கும், ஆனால் நமது உடல் அவயங்கள் எல்லாம் ஓய்வு நிலையில் இருக்கும். விழித்திருக்கும் நமது மூளை என்ன கட்டளையிட்டாலும் நமது உடல் உறுப்புகள் அந்த கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்காது. இதனால் தான் நாம் உடல் உறுப்புகளை அசைக்க முயன்றாலும் இயலாத நிலையில் கட்டுண்ட நிலையில் இருப்பது போல உணர்கிறோம். சில நேரங்களில் அதற்கு தோதாக நமது மூளையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் கனவும் சேர்ந்து கொண்டு பேய் உருவத்தை நம் கனவில் கொண்டு வந்து நிறுத்திவிடும். இதைத்தான் பலரும் பேய்தான் நம்மை உறக்கத்தில் போட்டு அமுக்கியது என்று தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள். இது ஒரு சாதாரண உடல் இயக்க மூளை நிகழ்வுதான் மன்னா. அப்போ அது பேய் இல்லையா, மூளையின் இயக்கம் தானா? இதற்கு போய் தாங்கள் பேய் என்று நினைத்து பயந்திருக்கிறீர்கள். மந்திரியாரே, மெதுவாக சிரியும். ராஜ ரகசியங்கள் எல்லாம் ஏன் இப்படி கசிய விடுகிறீர்? நீர் அந்த கூடையில் இருக்கும் ஆப்பிள்கள் எல்லாம் நானே எடுத்துக்கொள்ள வேண்டும், ராஜ ரகசியத்தை காப்பாற்ற. அப்படித்தானே மன்னா? இல்லை இல்லை, கூடையில் இருக்கும் ஆப்பிள்களில் இருந்து ஒரே ஒரு ஆப்பிளை மட்டும் எடுத்துக்கொள்ளும். ராஜ ரகசியத்தை கூறாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு ஆப்பிளா? ஆப்பிள்களை மொத்தமாக தருவார் என்று பார்த்தால் ஒத்தையாக தருகிறாரே. சரியான கஞ்சூஸ் மன்னர்.